இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்மஸ்லாம் வந்துருச்சு. ஒரு வீட்டிலையே ஒரு கேக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து கொக்கோ மார்பிள் கேக்குன்னு சொல்லுவாங்க. வாங்க, இதுக்கு வந்து ஒரு ட்ரே அல்லது ஒரு பாக்ஸு எதுலேயோ நெய் தடவிட்டு அதில் வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், ஆயில் பேப்பர் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு வந்து பவுடர் சுகர், 1/4 கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு கப்பு வந்து காய்ச்சி ஆற வச்ச பால், கொஞ்சம் எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸ் வந்து கேக்குக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஜலிக்கு வச்சு ஒரு கப்பு வந்து மைதா மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரே சைடு மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு பவுலில் அதில் கொஞ்சம் 1/4 ஊற்றிக்கலாம். அதில் கொக்கோ பவுடர் நம்ம கலக்க போகிறோம். இப்போ கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதையும் நல்லா, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொக்கோ பவுட்ரு, கொக்கோ பிடிக்கும், கொக்கோ மிட்டாய், கொக்கோ சாக்லேட்டு, அது மாதிரி இந்த கேக்கும் ரொம்ப பிடிக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. சாதாரண ஒரு குக்கரில் நம்ம செய்ய போகிறோம். இப்போ கொக்கோ ஒன்று ஊற்றணும் கொஞ்சம். பிறகு நம்ம வெள்ளை எது வச்சுருக்கோம்ல அதை ஊற்றணும். மாறி 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 ஊற்ற வேண்டியதா. ரொம்ப ஈஸியான கேக்கு. குக்கர் எல்லார் வீட்லேயும் வச்சுருப்போம். குக்கர்லேயே வச்சிடலாம். ஏதோ ஒரு டிஃபன் பாக்ஸ் கிடச்சா கூட நமக்கு போகும். இது மாறி மாறி அதுவும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஊற்றி நம்ம முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ ஏதோ ஒரு குச்சி, ஏதோ ஒன்று, டூத்பிக், ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது போல் போட வேண்டியதாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மணமாக, நல்லா வீட்டிலையே சூப்பரான கொக்கோ மார்பிள் கேக் ரொம்ப ரெடி பண்ணுறோம். அவன் எல்லாம் இருந்தால் தான் பண்ண முடியும். நம்ம சாதாரண அடுப்புலேயே பண்ணலாங்க. இது போல் நம்ம என்ன டிசைன் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு குக்கரை வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வச்சு 35 நிமிஷத்தில் கரெக்டாக நமக்கு வெந்துருச்சுங்க. குத்தி பார்க்கலாம். 35 நிமிஷம் ஆச்சு. சரி பார்க்கலான்னு பார்த்தேன். பாருங்கள், ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. பார்த்து சுடாமல் எடுத்து கீழே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். பட்டர் பேப்பர்லாம் போட்டிருக்கனால, நெய் தடவி இருக்கனால உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக எடுக்க வருங்க. ரெடி ஆயிடுச்சு. நமக்கு வேணுங்க டிசைனில் கட் பண்ணி பெருசாக சின்னமாக நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நிறைய வீடியோ அடுத்தடுத்து வரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ வரும். உங்களுக்கு டைம் இருக்கப்போ நீங்கள் பார்க்க வசதியாக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.